ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து சாதமும் அவரைக்காய் பெரட்டலும் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. வானலில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் முழு உளுந்தாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் என்ன உடச்சி உளுந்தாக எடுத்துக்கோங்க. அது ஊற வைக்கணும் இல்லைங்க, உடனே சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 hour ஊற வச்சு தாங்க நம்ம சாதத்தோடு நம்ம வைக்க போகிறோம். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேங்க. அரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அது கூடயே நம்ம உளுந்தையும் சேர்த்துக்கலாம், உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் உளுந்து நல்லா ஊறி வேகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். 1 hour ஊறினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசிக்கு தண்ணி எப்பயும் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வைப்போம் இல்லைங்களா, நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. பெரிய சைஸ் பூண்டாக 3 பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். விசில்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. உளுந்து சாதம் சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சிங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு எடுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட தொட்டுக்க நம்ம அவரைக்காய் பெரட்டல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வேகட்டுங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறமா 3 பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அவரைக்காயெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடய சேர்த்துக்கலாம். அவரைக்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு மசாலாலாம் பிரிஞ்சு வரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அவரைக்காய் வேக வைக்கிறதுக்காக சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா காயெல்லாம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காயெல்லாம் நமக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 மூடி தேங்காவில் அதில் பாதி அளவுக்கு எடுத்து தேங்காயெல்லாம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயெல்லாம் நல்லா கொதித்து அவரைக்காய் பெரட்டல் சூப்பராக நமக்கு அவரைக்காய் பெரட்டல் நம்ம தயார் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக சூப்பரான ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் நம்ம தயார் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.